இன்றைக்கி சகர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன் பிரியாணி, தால், அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் தயிர் வெங்காயம். அப்புறம் சைடில் இருக்கக்கூடிய அந்த 65 அதெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். அதனால் வந்து போன்லெஸ் சிக்கனை விட போன் இருக்கிறத வந்து அப்படி கடிச்சு சாப்பிட்றது, அந்த பீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிரியாணியில் போட்ட கறி நமக்கு எனக்கு செட் ஆகாது. நான் தெரியும்னு தான் பிரியாணியில் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் நாளைக்கு பல்லு தேய்க்காமல் சாப்பிட்டு வாங்கணும். உங்கள் சகருக்கு வந்து உப்பு காரம் கம்மியாக போடுஞ்சதுனால கம்மியாக போட்டேன். பிரியாணி சாப்பிட்ருக்கு இன்னைக்கு தண்ணி தான் எடுக்கும். அதே நாள் ஒருத்தர் பேசாம தூங்கணும். இப்போ நீ ஏற்று படிக்கிட்டு இருக்க. உன்னை இழப்பிச்சு நீ எந்திக்கல. ஆனால் ஒரு பொட்டை பிள்ளை இவ்வளோ நேரம் தூங்கக்கூடாது. 5 மணி தானே ஆகுது. நோம்பைக்கு போறியா? அதெல்லாம் வைக்கலாம். போய் சாப்பிட போ. பசீர் சராக்கரை இருக்காது. முழுக்கறி எடுத்துக்கோங்க. சராக்கரை எடுக்க வேண்டாம், முழுக்கறி எடுத்துக்கோங்க. பிரியாணியில் போட்ட கறி நமக்கு எனக்கு செட் ஆகாது. நான் தெரியும்னு தான் முள்ளு பார்த்து எடுத்துக்கோங்க. பிரியாணியில் போட்டால் என்னமோ ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். முழுக்கறி அதை எடுத்துக்கோங்க. சரி, நீ சொல்லிட்டு சாப்பிட்டு வாங்க. சரி, நீங்கள் எனக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்துச்சு என்ன? நல்லா சாப்பிட்டியா? சிக்கன் சாப்பிட்டு அதுக்குள்ள 4:35 ஆச்சோ. நான் எழுப்புனேன் 4:10. எல்லாத்தையும் எழுப்புனேன். நான் வெளில எழுந்துட்டேன் 4 மணிக்கு. எழுப்புனேன் 4:10க்கு. எல்லாரும் சூடு பண்ணி இங்கே வர 4:10 ஆகிட்டு. பொரிச்சக்கறி எடுத்துக்கோங்க. தக்காளி கிடக்கு நிறைய இருந்திக்கும். ஆமாம் ஆமாடி, தக்காளி எவ்வளோ கிடக்கும்? 30. ஒரு சத்தம் பொட்டப்பிள்ளை சொல்லிச்சு. சத்தம் கொடுத்து வாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியா போச்சு. ஊறுகாய் எடுத்துங்க. பஷீர் நல்லா சாப்பிட்டே தண்ணி குடிக்கலையா? குடிக்கணும். இது உரப்பு இருக்கா? உரப்பு இல்லையா? பிரியாணியில் கொஞ்சம் உரப்பு சொல்லல. டெய்லியும் சொல்லுவான்னு. ஆமாம், பிரியாணி கொஞ்சம் காரம் தான். ஒன்றுமே காரம் இல்லை. உங்களுக்கு தான் காரம் தெரியுது. எதுவுமே இப்போ காரம் கிடையாது. எனக்கு மட்டும் காரம் தெரியுதுல்ல. முட்டை குழம்புலேருந்து காரமே அதுலேருந்து குறைச்சாச்சு எல்லாத்தையும். வயது வந்து போட்டு. அப்புறம் நாளைக்கு பல்லு தேய்க்காமல் சாப்பிட்டு வாங்கணும். முருகா சரி எடுத்துக்கோங்க. முழுக்கறி எடுத்து டைம் கிடக்கு. போக மாட்டேன் சாப்பிட நேரத்தில். மத்தியானம் சாப்பிட மாதிரியே சாப்பிட முடியல. மத்தியானம் சாப்பாடே கம்மியான சாப்பிடுவோம். இன்னைக்கு என்ன உரப்பு உப்பு எல்லாம் கொடுத்துட்டோம். நல்லாயிருக்கும். சோறுக்கு எண்ணெய் நெய் உரப்பு உப்புன்னு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும்.
ஆனால் சகருக்காண்டி எல்லாம் கம்மியாக போட்டிருக்கு. உங்கள் சகருக்கு வந்து உப்பு காரம் கம்மியாக போடுஞ்சதுனால கம்மியாக போட்டேன். கம்மியாக போட்டுச்சு. 4:55 பஷீரு தூங்கிட்டானா? தூங்கிடும், உடனே தூங்குவான். பப்போ வெளியே கதை போட்டு அடைச்சிருக்கு. இன்னும் வந்து படா படுத்துருக்கு. பஸ்ஸிருமா நீ எது சொல்லணும், எந்திரிச்சு சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்ல நல்லா தண்ணி மட்டும் குடிச்சு போகிறாளே என்ன நந்தி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்துறேன். நீதி வச்சுட்டு படுத்துட்டு நேற்று சொல்ல நீ பல சொல்லதே எழுந்த நீ சொல்ல மாதிரி பேச இருப்பியோ? வெளியே விளையாண்டு இருப்பியா? உள்ளதான் இருப்பியோ? சரி நந்தி ஒரு கிளாஸ் தண்ணி குடி. நல்லா பிரியாணி சாப்பிட்டுருக்கு இன்னைக்கு. தண்ணி தண்ணி தான் எடுக்கும். அப்போ வாய் என்னமோ ஆச்சு. நாக்கு மாற்றி கொடுத்த என்னோட எதுவும் புண்ணு இருக்குமோ? தேய்க்க இருக்கும். அந்த மனசில் பின்பக்கம் இருக்கலாம், அதை வச்சு தைக்க. அவங்க தேய்க்க இருக்கும். தண்ணி வேணுமா? இருக்குல்ல, செம்பில் இருக்குல்ல. டயம் ஆகட்டும், ஒன்றா போய் தப்பிச்சுக்கிறேன். நேற்று படிக்க பழகு. நேற்று மட்டும் படிக்க பழகு. ரொம்ப நாள் கம்மியாக நம்மள 4 நாள் வருது. இரம்மா தூங்கணும். இப்போ நீ ஏற்று படிக்கிட்டு இருக்க. என்ன பேசு தண்ணி கொடு. அல்ஹம்துலில்லாஹ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து சகர் சாப்பாடு ரொம்ப திருப்தியாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நோம்பு வந்து பார்த்திங்கன்னா 11, தேதி வந்து 12/3/2025. இன்றைக்கி சகர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, தால், அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் தயிர் வெங்காயம். நம்ம சைட் டிஷ் வந்து ஊறுகாய். பெரும்பாலும் பிரியாணியில் இருக்கக்கூடிய அந்த பீசஸ் இருக்குல்ல, சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும், அந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய சிக்கனையோ மட்டனையோ வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பமே வர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ட்ரையாக இருக்குமா, அது என்னவோ எனக்கு பிடிக்கலை. குழம்புல இருக்கக்கூடிய அந்த சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும், அதுதான் சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா பேருக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக ரைஸ் தான் சாப்பிடுவேன். அப்புறம் சைடில் இருக்கக்கூடிய அந்த 65 அதெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். அதுலேயும் வந்து போன்லெஸ் சாப்பிட மாட்டேன். எலும்போடு இருக்கக்கூடிய அந்த கறி தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்காது. போன்லெஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் வந்து போன்லெஸ் சிக்கனை விட போன் இருக்கிறத வந்து அப்படி கடித்து சாப்பிட்றது, அந்த பீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே அந்த கடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதை தான் விரும்பி சாப்பிடுவேன். அண்டு ரைஸில் இருக்கக்கூடிய அந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய சிக்கனையோ மட்டனையோ வந்து அதிகமாக விரும்ப மாட்டேன். சும்மா பேருக்கு ஒரு பீஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். இதில் நீங்கள் எந்த ரகம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாளாக வந்து சாப்பாட்டில் காரம் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் நாள் ஒரு டைம் வந்து காரம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்த 2 நாளுமே வந்து எனக்கு காரம் அதிகமாக தான் தெரியுது. அப்பாட்ட வந்து கேட்டேன், காரம் இல்லைடா அப்படின்றாங்க. பையன்ட்டையும் கேட்டேன், காரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு மட்டும்தான் காரம் தெரியுது. அப்புறம் தான் யோசித்தேன், பல்லு தேய்ச்சிட்டு அப்படியே வந்து உடனே உட்காந்து சாப்பிட்றதுனால அது ப்ரஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டங் கிளீனர் மாதிரி அந்த ரஃபாக ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு தான் வந்து நாக்கு தேய்ப்பேன். அப்படி தேய்ச்சிட்டு போய் அப்படியே வந்து வாயடைச்சிட்டு அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்றதுனால அந்த காரம் தெரியுதா என்னன்னு தெரியல. அதான் நாளைக்கு பல் தேய்க்காமல் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன். பல் தேய்க்காமல் சாப்பிட முடியாது. நாக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக வந்து தேய்க்காமல்
கையை வச்சு தேய்ச்சிட்டு வந்து சாப்பிட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து நாக்கோடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:52 ஆயிடுச்சு. 4:50க்கும் 55க்கும் நடுவில் நிற்குது. ஓகே, 4:55க்கு இப்போ டைம். 5 மணி இருந்தது, 5 நிமிஷம் குறைஞ்சிருச்சு. 4:55க்கு தான் வந்து அந்த சகருக்கான டைம், சாப்பாட்டு டைம் வந்து முடிஞ்சிருச்சு. 4:55க்கு வந்து நியத்து வச்சிடணும். அதேமாதிரி நோன்பு திறக்கக்கூடிய டைம் வந்து 2 நிமிஷம் வந்து பிஃபோர் ஆயிடுச்சு. 6:36 இருந்தது, 6:34 ஆயிடுச்சு. நோம்பு வச்சுட்டீங்களா? ம், அம்மா என்ன எழுப்பல? புரியல. என்ன எழுப்பல? உன்னை எழுப்புச்சு, நீ எந்திக்கல. ஆனால் ஒரு பொட்டை பிள்ளை இவ்வளோ நேரம் தூங்கக்கூடாது. 5 மணி தானே ஆகுது. நோன்பு வைக்க போறியா? இப்போ எப்படி வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்கலாம். போ, சாப்பிடு போ. போ, போம்மா, பல் தேய்ச்சிட்டு போ. போய் பல் தேய்ச்சிட்டு சாப்பிட்டு நீயே தைச்சிக்க போ. வைக்கலாமா? போம்மா. வைக்கல. அதான் ஒன்றும் 10 நிமிஷம் முன்ன பிள்ளை ஒன்றும் ஆகாது. போ. வைக்கல அப்பா. ஏன்பா? போம்மா. அம்மா எழுப்பிச்சு ஒன்று, நீ எந்திக்கல. நினச்சியா? டைம் இருக்குது, போ. சீக்கிரம் போய் சாப்பிட்டு போ. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு போல. நான் எழுந்து வைக்கிறேன். சரி. பொண்ணு எழுப்பும்போது எந்திக்கல, இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டு நோம்பு எல்லாம் வச்சிட்டிங்களோ, நான் ஏன் வைக்கல அப்படின்னு. ஓகே கைஸ், இப்போ டைம் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போ வாங்க சொல்லிடுவாங்க. ஃபஜர் போகணும். அப்படியே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். நேற்று வந்து லைனுக்கே போகலை. நேற்று வந்து சரியான மழை. சரியான மழைன்னு சொல்கிறத விட மழை தூரிட்டே இருந்துச்சு, வெயிலே இல்லை. அப்படிங்கிறனால என்னால் லைனுக்கும் போக முடியல. அதனால தான் நேற்று வந்து நான் 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து வெயில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயில் அடிக்குமா, மழை பெய்யுமான்னு தெரியாது. கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப டிம்மாக இருந்தாலும் வந்து வியாபாரத்துக்கு போக முடியாது. கொஞ்சமாவது வெயில் அடித்தா தான் வந்து வியாபாரத்துக்கு போக முடியும். அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து பட்ஜெட் வந்துட்டு நம்ம எப்பவும் போல் கண்டினியூஸாக ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 மணி 11 மணிக்கு வெயில் வந்தால் கூட எனக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் கூட நான் லைனுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கால் தானே எரியில காலி கிடைக்க ஆயிடுது. இல்லை வேற இல்லை. பப்பு டாட்டா சொல்லு. டாட்டா. கைவிடு 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 கைவிடா. ஆ கைவிடு கைவிடா கைவிடா கைவிடா. ஒன்றும் இல்லை, கால் தான் இது. கைவிடு. போட்டுருங்க பாய்.